முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45 இறைவசனங்கள் 1-40 மற்றும் 6. சைரசுக்கு ஆண்டவர் திருப்பணிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் அடிப்படையில் செய்வார். அரசர்களை அவர் ஆற்றல் இழக்க செய்வார். கோட்டை வாயில்களை அவர் கூட்டுகிறார்கள் தெளிவிருக்க செய்வார். அவரது வலக்கையை உறுதியாக பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவதே இதுவே: என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை முன்னிட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வேறும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னை அன்றி வேறு படைப்பும் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு மகிழ்ச்சி அளித்தேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறைவின் திசை வரை என்னை அன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கின்றேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாத்துங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாத்துங்கள். பாடலின் கல்வி அந்த பாடல்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாத்துங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாத்துங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாத்துங்கள். ஆண்டவருக்குரிய ஒரு பாடல் பாடுங்கள். உலகிற்கு வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள்.
அனைத்து மக்களினங்களுக்கும் ஆகத்தும் நிறைந்த செயல்களை அறிவியுங்கள். மாற்றியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாருங்கள். ஆண்டவர் சேர்ந்து மாற்றியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாருங்கள். ஆண்டவர் மாற்றியுள்ள பெரிதும் போற்றத்தக்க தெய்வங்கள் அனைத்தின் துணையாக அங்குதற்கு உரியவரே. மக்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோவின் உலகை அழைத்த மாற்றியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாருங்கள். மாற்றியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாருங்கள். மக்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாருங்கள். மாற்றியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாருங்கள். ஆண்டவரின் பெயருக்கு மாற்றி அவருக்கு சாருங்கள். உணர்வடையில் நீந்தி ஆதரவும் கோவில் தங்களுக்குள் செல்லுங்கள். மாற்றியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாருங்கள். மாற்றியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாருங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உதவிக்கும் வாழ்வோரே, ஆர்வத்திலும் நடனுங்கள். வேண்டிய காரியங்களை கோருங்கள். ஆண்டவரை அம்பி செய்கின்றார். அவர் மக்களினங்களை வழிபாடு தீர்ப்பிடுவார். மாற்றியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாருங்கள். மாற்றியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாருங்கள். உங்கள் நம்பிக்கை அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பை உங்கள் மனமுறையை நினைவு கூறுகிறோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:1-5 வரை உள்ள இறை வார்த்தைகள். தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபையும் பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் எழுதுவது உங்களுக்கு அருளும் அமைதியும் உரையாடுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டிக் பொழுது இடைவிடாத உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையும் அன்பினால் ஊந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியை நாம் தந்தையாம் கடவுளும் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல் அளவின்றி தூய ஆவியுடன் வல்லமையோடு மிகுந்த உள்ள உறுதியோடு கொண்டு வந்தோம்.
ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்திருப்போம். Alleluia, 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 Alleluia. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக தொடர்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உயிரோடு செய்கிறது வாசகம். காலத்தில் பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோது என்பவர் அவர்கள் அனுப்பி, போதரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மை ஏற்ப கற்பிப்பவர், ஆழ்வார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு பணி செலுத்துவது முறையா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவருடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேலைக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தினாரியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இது பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடைய என்று கேட்டார். அவர்கள் சீசருடைய கேட்டார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்கள் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமது புகழ். Praise Lord, praise Lord, praise Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவின் உள்ள சகோதர சகோதரரே, சீசருக்கு உரியவர்களை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவர்களை கடவுளுக்கும் கொடுங்கள். கடவுள் நமக்கு எத்தனையோ விதமான அங்கீகாரங்களை அவர் செய்திருக்கிறார். நம்முடைய இருப்பது எல்லாம் கடவுளுடைய முறை. நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நாம் இயங்குவதும் இருப்பதும் வாழ்வதும் கடவுளால். ஆக இந்த வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த கொடை. இந்த உயிர் மூச்சு, இந்த உடல், இந்த வீட்டில் எல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு கொடையாக இருக்கிறது. எவையும் எனக்குரியது அல்ல, எல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த கொடையுடைய அருளினால் நான் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக இந்த உலகத்தை வாழ்கிற நாம் எல்லோரும் கடவுளுடையவர்கள், நாம் எல்லோரும் கடவுளை சார்ந்தவர்கள். ஆக இந்த உலகத்தில் இருப்பவை எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது, கடவுளுக்கு படைக்கப்பட்டது. அதை நாம் பயன்படுத்துமாறு கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே நம்மிடம் இருப்பதெல்லாம் நாம் பயன்படுத்துவதற்காக, அதன் உரிமை கொண்டாடுவதற்காக அல்ல. நமது வீடாக இருக்கலாம், சொந்த வீடு வச்சிருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸ் லட்சங்களாக கோடிகளாக இருக்கலாம், அல்லது நம்மிடம் எத்தனையோ விதமான பொருட்கள் இருக்கலாம். இவையெல்லாம் நமக்கு சொந்தம் அல்ல, நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு நாம் வெறும் பெயராய் இருக்கிறோம், வெறும் பெயராய் திரும்பி செல்வோம். அதுதான் வாழ்க்கை, நியதி, வாழ்க்கையின் உண்மை. எனவே வாழ்கின்ற
வரிசையில் ஆட்கள் வருகிறார்கள். இந்த கேள்வியை கேட்கிறார்கள், வரி செலுத்துவது முறையா இல்லையா? ஆக ஆண்டவருடைய அந்த மனதை, அவருடைய ஞானத்தை பாருங்கள். எவ்வளவு ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்கிறார், அவருடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு அவர்களிடம் ஒரு தெனாரியத்தை கேட்டு, ஒரு நாணயத்தை கேட்டு, அது குறிக்கப்பட்டுள்ள இந்த உருவம் யாருடைய என்று கேட்கிறார். சீசனுடைய இருக்கிறார்கள். அப்படி என்றால் சீசனுடைய உருவம் குறிக்கப்பட்டதால் சீசனுக்குரியதை சீசனுக்கு கொடுத்து விடுங்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள். அப்படின்னா கடவுளுடைய உருவம் எங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, எங்கு பொதிக்கப்பட்டிருக்கிறது, எங்கு கடவுளுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சீசனுடைய உருவம் பொறிக்கப்பட்டதால் அந்த நாணயம் சீசனுக்குரியது. கடவுளுடைய உருவம் எங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது? தொடக்கம் 1:26 வசனத்திலே படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் இதனுடைய பதிலை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் மனிதனை தமது உருவிலும் சாயலிலும் படைத்தார். ஆகவே கடவுளின் சாயம் எங்கே இருக்கிறது? நான் கடவுளின் சாயலால் குறிக்கப்பட்டிருக்கிறேன். ஆக என்னை நான் பார்க்கின்ற பொழுது நான் கடவுளின் சாயலாக இருக்கிறேன். அப்படி என்றால் நான் கடவுளுக்கு சொந்தம். நான் கடவுளுக்கு சொந்தம். எனது வாழ்க்கை, எனது ஆன்மா, எனது வாழ்க்கை முறை எல்லாம், எனது உயிர், உடல், ஆன்மா எல்லாம் கடவுளுக்கு சொந்தம். கடவுளுடைய முத்திரையை நான் பெற்றிருக்கிறேன். கடவுளுடைய அந்த உருவத்தை நான் பெற்றிருக்கிறேன். கடவுளுடைய சாயலை பெற்றிருக்கிறேன். ஆக நாம் அனைவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். நாம் அனைவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். ஆக இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே நாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு அதே தரிசனமாக சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே நாம் வாழ்வது கொஞ்சம் நாள். இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டது குறுகிய காலத்திற்காக. அந்த குறுகிய காலத்திலே ஏன் நாம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அது நமக்காக வாழ்வதற்கு அல்ல, பிறரை அன்பு செய்வதற்காக, நம்மிடம் இருப்பதை பகிர்வதற்காக, கோபத்தை தவிர்த்து அன்போடு வாழ்வதற்காக, பொறாமையை தவிர்த்து சமாதானத்தோடு வாழ்வதற்காக, பிறரை வெறுக்கின்ற எண்ணத்தை தவிர்த்து ஒற்றுமையோடு வாழ்வதற்காக, பிறர் மீது குற்றம் சுமத்துவதை தவிர்த்து ஒவ்வொரு அமைதியோடு வாழ்வதற்காக இந்த வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கின்ற கொஞ்ச நாளிலே அன்போடு வாழ்கிறார் என்று சொல்லுவார். ஆக நாம் இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட நாளில் எவருக்கும் எதுவும் சொன்னதில்லை, எவரும் எதையும் சொன்னது கொண்டாட முடியாது. இந்த உலகத்திலே நான் இருப்பேன் என்று எவரும் நினைக்க கூட முடியாது. கடவுள் நமக்கு குறித்து வைக்கின்ற அந்த நாள் மட்டும்தான் இந்த உலகத்தை நாம் இருக்க முடியும். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் இரண்டு உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம், குடியுரிமையை பெற்றிருக்கிறோம். ஒன்று இந்த உலகத்திற்கான குடியுரிமை, டியூவல் சிட்டிசன்ஷிப் நாட்டிலே சொல்வார்கள். ஆக இரண்டு குடியுரிமை, ஒன்று இந்த உலகத்திற்குரிய குடியுரிமை. இந்த உலகத்திற்குரிய குடியுரிமை எப்படி நமக்கு கிடைத்ததென்றால் நாம் இந்த உலகத்திலே பிறந்ததாக கிடைத்தது. இரண்டாவதாக விண்ணகத்திற்குரிய குடியுரிமை, அது நாம் திருமுழுக்கு பெற்றதால் விண்ணகத்திற்குரிய குடியுரிமை நமக்கு தூய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. நாம் தூய ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். மீட்பின் மக்களால், கடவுளின் பிள்ளைகளால் தூய ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். நாம் விண்ணகத்திற்கு சொந்தம் என்று, நாம் கடவுளுக்கு சொந்தம் என்று. ஆக இந்த முத்திரை நமக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கடவுளுக்கு நான் எதை கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நாம் கொடுக்க வேண்டும். கடவுள் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்க வேண்டாம். அப்படி என்றால் எனது உயிர் கடவுளுக்கு சொந்தம், எனது ஆன்மா கடவுளுக்கு சொந்தம், எனது உடல் கடவுளுக்கு சொந்தம், எனது இருக்கிற பொருட்கள் கடவுளுக்கு சொந்தம், எனது நேரம் கடவுளுக்கு சொந்தம், எனது வாழ்க்கை கடவுளுக்கு சொந்தம். ஆக என்னிடம் இருக்கின்ற எல்லாம் கடவுளுக்கு சொந்தமாக நான் கொடுக்க வேண்டும். ஆக கடவுளுக்கு நான் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொரு கடவுளுடைய இந்த முத்திரையை நாம் பெற்றிருக்கிறோம், தூய ஆவியானவர் வழியாக. ஆக இந்த முத்திரை நமக்கு ஒவ்வொரு முறை வெளிப்படுத்துவது நான் கடவுளுக்கு சொந்தம், நான் கடவுளுக்கு சொந்தம். ஆக கடவுளுக்கு சொந்தமானதாக நாம் வாழ வேண்டாம். இந்த உலகத்திற்கும் நாம் உலகத்தில் உள்ள காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த உலகத்தினுடைய தலைவர்களுக்கும் உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்புகளையும் நாம் சரிவர பின்பற்ற வேண்டும். அதே வேளையிலே
மறுபுற விண்ணக வாழ்க்கைக்கான பொறுப்புகளை நாம் கடைபிடிப்பதிலே கருத்துமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திற்குரிய குடியுரிமை இழந்தது, அது நிரந்தரம் அல்ல. பிலிப்பியர்கள் வாசிக்கிறோம். அதே வேளையில எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. ஏதோ நாம் குறிப்பிட்ட காலத்திற்காக நாம் வாழ்கிறோம். நமது வீடு நிலையத்தில் உள்ளது, நமது நிலையான இருப்பிடம் நிலையத்தில் உள்ளது. அந்த நிலையான இருப்பிடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் இருப்பதை இறைவனுக்கு தருவோம். நாம் இந்த வாரத்தில் ஒரு அழகான ஒரு திரு ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு, மறைபரப்பு ஞாயிறு ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவர்களும் கடவுளுடைய முத்திரையை பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க கடமை. இது நமது கடமை. அந்த நற்செய்தியை அறிவிக்க இந்த கடமையை தவறுவதெல்லாம் ஒரு பாவம். நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பதியை சொல்றோம். என் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் அவன் கிறிஸ்தவர்களின் திருமுழுக்கு பெற்றவர்களின் தலையான கடமை நற்செய்தியை அறிவிப்பது. அதை நாம் செய்கிற முதல் பாவம். எப்பொழுதெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடமையை தவறி கொண்டிருக்கிறோம் என்றால் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலையாகிய கடமை. ஒவ்வொருவரும் இதை சொல்வார், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவி. ஏனென்றால் இது நம்மீது சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. உங்களுடைய நேரத்தை நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கும் நேரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கின்ற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ கடவுள் அந்த வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்கள். கடவுள் கொடுக்கின்ற பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக இது நற்செய்தியை அறிவிப்புக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இரண்டாவதாக இது நற்செய்தி பணியை நாம் தாங்கி பிடிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது கடவுளின் திருச்சபையை தாங்கி பிடிப்பது இந்த நற்செய்தி பணி. இந்த நற்செய்தி பணியினால் தான் உலகம் முழுவதுமாக இது நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கடவுளின் திருச்சபை உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. காரணம் என்ன? நற்செய்தி பணியினால் தான். கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 திருத்துதர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நற்செய்தியை அறிவிக்க சென்றார்கள். அவர்களுடைய சீடர்கள் அதை தொடர்ந்து நடத்தினார்கள். அப்படி திருச்சபை நற்செய்தி பணி வழியாக வளர்ந்திருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கு காரணம் நற்செய்தி பணி. பலருடைய சாட்சி வாழ்வு, பலருடைய தியாகம். அதே வேளையில் ஆண்டவர் இருக்கின்ற பொழுது அவரோடு நற்செய்தி பணி செய்ய முடியாதவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களது உடல்களால் அவர்கள் பணிகளை செய்தார்கள். குறிப்பாக 7 பெண்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். 7 பெண்கள் அந்த ஒரு நற்செய்தியை அறிவிக்க செய்தார்கள். கடவுளின் நற்செய்தி பணியை தங்களது உடலை வைத்து அவர்கள் தாங்கினார்கள். தங்களது இருப்பதை வைத்து ஆண்டவருக்கு அவருடைய பணிக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆக நமது வாழ்க்கை நற்செய்தி பணியாக மாற வேண்டும். இரண்டாவது நற்செய்தி பணியை தாங்குகின்ற ஒவ்வொரு கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. நாம் திருப்பலியை பார்க்கும் என்றால் இந்த காணிக்கையை பற்றி ஆண்டவர் அழகாக சொல்லுவார். நாம் விடுதலை 34வது அதிகாரம் 27, 21 வாசிக்கிறோம். எவரும் எனது திருமுன் இருக்கையாக வர வேண்டாம். ஏனென்றால் இந்த ஆலயத்தை தாங்கி பிடிப்பது உங்களுடைய காணிக்கைகள். இந்த ஆலயத்தை தாங்கி பிடிப்பது உங்களுடைய காணிக்கைகள். இந்த ஆலயம் நிலைத்திருப்பதற்கு உங்களுடைய காணிக்கைகள் தான் முக்கியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே கடவுளுக்குரிய பங்கை கடவுளுக்கு செலுத்துங்கள். கடவுளுக்குரிய பங்கை கடவுளுக்கு செலுத்துங்கள். உங்களுடைய ஒவ்வொருவரும் உங்களுடைய வருவாய், உங்களுடைய உழைப்பு எல்லாவற்றையும் 10 ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். 10 ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே பல நேர்ச்சிகளை நாம் செய்வோம். உங்கள் நேர்ச்சிகளை செய்ய மறக்காதீர்கள். கடவுளுக்கு நீ கொடுத்த வாக்குறுதி நேர்ச்சிகளை நீ ஒருபோதும் செய்ய மறக்காதே. ஒருபோதும் தவறாதே. கடவுளுக்கு நீ வாக்குறுதி கொடுக்காதே. இதை நான் செய்வேன் என்று. ஆனால் அப்படி நீ கொடுத்தால் அதை செய்ய மறக்காதே என்று நாம் புத்தகத்தை வாசிக்கிறோம். என்றுதான் பவுல் சொல்வார், கொடுப்பவர்கள் முகமானத்தோடு மன வருத்தத்தோடு கொடுக்க வேண்டாம். தாராளமாக மன மகிழ்ச்சி கொண்டு கொடுங்கள். நீதிபதிகள் புத்தகம் 11:20 வாசிக்கிறோம். கொடுக்கின்ற தாராளமாக கொடுக்கின்ற உள்ளம் நீதிமானாகும். அது கடவுளுக்குரியதை நாம் வைத்திருக்கிறோம்.
அவருக்கு கொடுக்க வந்திருக்கிறோமா? கடவுள் நமக்கு கொடுத்ததை அவருக்கு கொடுப்போம். தாவீது சொல்வதை போல 2:24 சொல்வார், காணிக்கை கொடுப்பதற்காக ஆற்றலை கொடுப்பதற்கு நாங்கள் கடவுளுக்கு கொடுக்க நாங்கள் ஏதோ எங்களிடத்திலே கொடுக்கவில்லை, அவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அவருக்கு திருப்பி கொடுக்கிறார். அது கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் காணிக்கை கொடுப்பீங்க, நீங்கள் காணிக்கை போடுகின்ற பொழுது ஏதோ நீங்கள் சம்பாதித்து ஏதோ உங்களுடைய பணம் உங்கள் சொத்து என்று நீங்கள் எண்ணிக்கை என்னுடைய உருவம் என்ன வேண்டாம் உங்களுக்கு புரியுது அல்ல. நீங்கள் எதை எடுத்து போக முடியாது, எதை நீங்கள் கொடுக்க முடியாது, எதை நீங்கள் கொடுக்க முடியாது. எனவே கொடுக்கின்ற பொழுது கடவுள் கொடுத்ததை நான் கொடுக்கிறேன். கொடுப்பவர்கள் தாராளமாக கொடுங்கள். கொடுப்பவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு கொடுங்கள். கொடுப்பவர்கள் நான் கடவுளுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கொடுங்கள். எனவே இந்த நற்செய்தி பணியுடைய அறிவிப்பாளராக ஆவோம். நற்செய்தி பணியை நம்மால் இயன்றவரை நம்மால் முடிந்த அளவு தாங்கி பிடிப்போம், இறைவனை பெறுவோம். ஆமென். என்று நமது அனைத்து நல்முறைகளும் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. அந்த இறைவன் நாம் தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எனவே நிறைவான தேவையிடம் நமது மன்றாட்டத்தை சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்வாழ்க்கும் இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், எளிய ஆயர்கள், குருக்கள், கன்னியர் முதலிய பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவை தங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டி உலகத்துக்கு சான்று பகிர உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் கதிரவனே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்களுக்காக பணி செய்கின்ற அனைவரும் தன்னால் துறந்து ஒழுக்கம் மிக்கவர்களாக வாழும் சர்வதர்ம ஒரு சமுதாயம் அமைக்க பாடுபடும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசமிகு இறைவா, நற்செய்தி பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். குறிப்பாக அயல்நாடுகளிலிருந்து வந்து பல இன்னல்களுக்காக இடையும் கணக்கற்ற மக்களை கிறிஸ்துவர்களுக்காக வாழ செய்த அருள் தந்தையர்கள், கன்னியர்கள் உமது நிறைவான ஆசையை பெற்று நிலையான அன்பில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
மறித்தும் மறுமையை வாழ்வதற்காக வேண்டுகிறோம். உமது கனிவான கருணையில் அனைவரையும் அரவணைத்து உமது அன்பால் என்றும் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக கொண்டாடுவோம். நீங்கள் புகழும் மனமானேவா நாங்கள் உங்களிடம் உங்களிடம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையை இதோ நீர் கொடுத்தவற்றை நாங்கள் உமக்கு கொடுக்கின்ற அருளை ஆற்றலை எடுத்து நாங்கள் உமக்கு உரியவர்கள் ஒரு சொந்தமான அதற்கு தேவையான நாங்கள் கேட்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சகோதரிகளே இப்பொழுது எழுதப்படுகின்ற காணிக்கையானது மறைவதற்கு நாயகனாக தாராளமாக உங்களுடைய காணிக்கையை கொடுத்து உதவுமாறு நம்மோடு கேட்கப்படுகிறீர்கள். இந்த குறிப்பிட்ட அனைத்தையும் நண்பர்களாய் திரும்பி கொடுப்பார்கள். காணிக்கைகள் மனமோடு நற்செய்தி மணிக்காக இறைவனுடைய பணிக்காக தாராளமாக மகிழ்ச்சியோடு கொடுக்க நம்மோடு கேட்கப்படுகிறீர்கள். Amen.
மீட்புக்காகவும் மாற்றிக்காகவும் நன்மைக்காகவும் புனிதத்தில் அதை அழைத்து தந்ததற்காகவும் உங்கள் பதவியை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அளித்த குறைகளை நாங்கள் உமக்கு வணங்குவது அளிக்க அருள்புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள்களை தூய்மையாக்கி நாங்கள் சுவாயை வழங்கியவர்களாக உமது புனிதர்களுக்கு ஆற்றலை பெற்றுக் கொள்ளுமாறு எங்களால் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஆண்டவரே,
கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு ஒப்பத்தை ஒப்புக்கொள்கிறோம். உம் திருமணத்தில் ஒப்புக்கொள்ளுடைய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவார் ஒரு செல்ல வேண்டும் அவரை தாழ்வு கொண்டாடுகிறோம். அந்த திருமணத்தையும் அறையவும் உமது திரு அவையை நினைவு கொள்கிறோம். எங்களது எல்லா எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த எங்கள் அன்னையை கடவுளின் கண்ணித்தாய் எங்கள் தாயின் மாதவாரியுமான புதிய நாளில் அவருடைய கனவான புதிய யோசனை புனித உடனே இருக்கிறோம். ஆகிய புனித அன்னைகளுடன் நாம் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளுதல் என்று உங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் குழந்தையை வளர்ந்தவர்கள் நான் காண்கிறோம். எல்லா Oh
இதோ இறைவனின் சுமை, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவரையும் நற்செய்தி பணியின் தூதுவர்களாக நம்மை திருமுழுக்கும்படியாக அழைத்த தேவன். எப்படி எதிர்கொள்கிறேன் அனைவரும் நாம் பெற்றோம். நன்மை வாங்கும்போது ஒழுங்காக அந்த பிறகும் நன்மை வாங்கிய பிறகு கடையை உடனே உண்ண வேண்டும். அதை எடுத்து பேச்சுகளுக்கு செல்ல வேண்டாம். தயவுசெய்து அப்படி எடுத்து செல்பவர்களையும் நீங்கள் நினைத்து உட்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ள வேண்டும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்தபடி நாங்கள் ஐஸ்வர்யம் பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உடல் நலங்களை உறுதியாக மறுபடியும் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவற்றுக்கு எதிரான நன்மைகளுக்காகவும் நாம் சொல்லுவோம். நற்செய்தி பணிக்கு நம்மால் முடிந்ததை தாராளமாக அழைத்து வருவோம். நமது மாவட்ட ஊடக பணிகளை இம்மாதம் முழுவதும் தினமும் மாலை 7 மணிக்கு நற்செய்தி பணி பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி நேரடியாக உயர்மலை மாவட்டத்தின் இணையதளத்திலும் யூடியூபிலும் வெளியிடப்படுகிறார்கள். எனவே அதை பார்த்து நீங்கள் பயன்பெறவும். இன்று முதல் நாம் சிறப்பு நற்செய்தி பணி மாதத்திற்கான ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பதி செய்வோம். நமது மாவட்ட இளைய குழுக்கள் இணைந்து அறுபதை சங்கீத மற்றும் கலவரத்தி ஆகியோரின் தரவில் ஆடல், பாடல் மற்றும் விவிலிய வினாடியை நாம் போட்டி நடத்துகின்றனர். கலந்து கொண்ட ஆர்வலர்கள் சிறு கட்டணங்களை செலுத்தி உங்கள் பெயர்களை பதிவு செய்யலாம். பெயர்களை பதிவு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் நமது திருத்தலத்தின் முதன்மை மகத்தந்தையர் நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்யலாம். இம்மாதம் 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு புனித சபையில் ஆலயத்தில் திருவிழை அச்சிட்டு திருப்பலி நமது பேராயர் குருக்களுடன் இணைந்து நிறைவேற்றுவார். இத்திருப்பலியில் புனித இணை அச்சிக்கப்படும். எனவே அந்த திருப்பலி இறைவர்கள் கலந்து அனுமதித்து அந்த திருப்பலி நேரடியாக சொல்லிவிடப்படும். எனவே மறை மாவட்டத்தில் இணையதளத்திலோ யூடியூபிலோ நீங்கள் அதை கண்டு பயன்பெறலாம், பங்குபெறலாம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் இறை நம்பிக்கையிலே கிறிஸ்தவ விசுவாசத்திலே மறைநம்பிக்கையை வளர்க்க வேண்டியது உங்களுடைய முதல் கடமை, பொறுப்பு. எனவே உணர்ந்து உங்களோடு பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நேரடியாக அவர்களை திருப்பலியிலே நீங்கள் பங்கு பெற வையுங்கள். திருப்பலியிலே பங்கு பெற முடியாத பிள்ளைகளுக்கு மற்றும் அவர்களுக்கு மறைநம்பிக்கையை நீங்கள் கற்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஜெபங்களும் திருச்சபையுடைய சட்டங்களும் திருச்சபையுடைய அறிக்கையையும் இறை வார்த்தையையும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் அவருடைய முதல் ஆசிரியர். எனவே அதை உணர்ந்து நீங்கள் பங்குபெறுங்கள். நமது பங்குடைய வரையறை வகுப்புகள் பிள்ளைகளுக்கு பள்ளியில் திறந்தவுடன் வளர்க்கப்படும். நமக்கு முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் வழக்கமான பழைய நேரப்படி, அதாவது கொரோனாவுக்கு அழைப்பதற்கு முன்னதாக நடைபெற்ற அதே நேரத்தில் காலை மாலை நேரத்தில் திருப்பி நடைபெறும். ஒருவேளை கொரோனா தொற்று நோய் குறையாமல் தொடர்ந்து அதிகரித்து வந்தால் மாலையில் திருப்பலிகள் நடக்காது. எனவே தொடர்ந்து மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் நற்கருணை ஆசிரியரையும் எம்எஸ்சி சபையை சேர்ந்த அருந்ததி மணிதாஸ் அவர்கள் நமது பள்ளியிலே உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவரை நாம் வாழ்த்து வரவேற்போம். எனவே அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் தனது பணியை ஆற்றுவார். உங்கள் வீடுகளை வந்திருக்க கோவிட் சமயத்தில் நற்கருணை வழங்க அல்லது ஆன்மீக தேவைகளுக்கு பாவ செய்கின்ற தேவைகளுக்கு அருந்ததி அவர்களை நீங்கள் அணுகலாம். நாளை திங்கட்கிழமை 19ஆம் தேதி திருச்சிறுவையில் புனித பவுல் அவர்கள் நடைபெறுகிறார். வியாழக்கிழமை 22ஆம் தேதி திருத்தந்தை புனித 2ஆம் சான்பாளர் நடைபெறுகிறார். சனிக்கிழமை 24ஆம் தேதி புனித ஆண்டனி மரிய கேரட் நடைபெறுகிறார். திருப்பலி வருகிற பொழுது இந்த காரியத்தை அவசியம் அடைந்திருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். திருப்பலியின் போது கட்டாயம் தனிமனித இடைவெளி கடைபிடிங்கள். திருப்பலி மற்றும் ஆலய வளாகத்திலே கூட்டமாக கூடி அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம் என்பதை நன்கோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ள 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் நோயற்றவர்கள், முதியவர்கள் திருப்பலியில்
பங்கு பெற முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுடைய இல்லங்களிலிருந்து நேரடியாக பங்கு பெறலாம். இது உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டும் பிறருடைய நலனை கருத்தில் கொண்டும் இந்த அறிவிப்பை நான் அறிவிக்கிறோம். அக்டோபர் மாதம் ஜெபமாலையை அர்ப்பணிக்கிற மாதம். நிறைய தினங்களும் குடும்பமாகவோ அடிப்படையிலோ ஜெபமாலை சொல்லாமல் உங்கள் நாட்களை நீங்கள் குடிக்க வேண்டாம். நிறைய ஜெபமாலையுடைய பிள்ளைகளாக ஜெபமாலை தாயின் பிள்ளைகளாக நாம் வாழ இந்த மாதம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பு நற்செய்தி மாதத்திற்கான ஜெபம். எங்கள் தந்தையே இறைவா, மீட்பர் நற்செய்தி பணியாளருமான கிறிஸ்துவை பின்பற்றும்படி எம்மை அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது திருமகனுடன் உணர்ச்சியில் அனுபவ நாங்கள் மனித குலத்தின் மீதான அவரது கருணை பங்குபெற்றவர்களாக உமது அன்பு வெகுவாக தேவைப்படுவோருக்கு உமது திருஅவையில் நற்செய்தி பணிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தந்தையே, புனிதத்தில் வாழவும் அனைவரும் காற்றவும் அனைத்து பெற்ற நாங்கள் உணவையும் இயேசுவை கொடுத்தவுடன் பிறரை நாட எங்களுக்கு உதவியரும். உமது நற்செய்தியை வாழ்ந்து காப்பதற்காக உமது அன்பின் குடும்பங்களாக சமுதாயத்தை கட்டியெழுப்ப எனக்கு அருள்தாரும். இதற்காக உங்களிடமிருந்து தாராளமாக பெற்றுக் கொண்டவற்றை இதனுடன் பகிர்ந்து கொள்ள எங்களை மீண்டும் அர்ப்பணிக்கின்றோம். கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தியுள்ள இன்னல்களாலும் சவால்களாலும் குறிக்கப்பட்டுள்ள இந்த ஆண்டில் அனைத்து திருவை இதோ நான் இருக்கிறேன், அடியே அனுப்பும் என்ற இறைவாக்கின இசையாவின் வார்த்தை ஒளியில் தனது நற்செய்தி பணியின் பயணத்தை தொடர்கிறது. இந்த சிறப்பு நற்செய்தி பணி மாதத்தில் நாங்கள் அன்பும் வலிமையும் நம்பிக்கை நிறைந்தவர்களாக உமது நன்மைக்காகவும் உலகிற்காகவும் உமது நன்மைத்தனத்தில் சாட்சியாக விளங்க செய்கிறோம். கிறிஸ்து வழியாக உங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இருக்கிறது. உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. சென்ற வாழ்வு திருப்பலின வாழ்வில் தொடரட்டும். Wow.